ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவாங்க சமையல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சொரக்காய் மசியல். இதை நான் சொரக்காய் கொஜ்ஜுன்னு கூட சொல்லலாம். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காய் நல்லா தோல் சீவிட்டு விதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதை சேர்த்து தேவையான அளவு வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 5 வரமிளகா சேர்த்துருக்கேன். அப்புறம் குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதும். சொரக்காய் நல்லா வெந்துடும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பருப்பு கடையிற மண் சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் பேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். தாளிச்சிட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10-12 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விடலாம். நான் எதுக்கு மண் சட்டியில் செய்கிறேன்னா, இது மண் சட்டியில் செய்கிறதுனால நம்மளுக்கு டேஸ்ட்டும் அதிகமாக கிடைக்கும். இது மசிக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். இது பருப்பு மசிக்கிற சட்டி, அதனால் சீக்கிரமாக மசிச்சிடலாம். இப்போ ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். அப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்சுருக்க சொரக்காயை எடுத்து அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். சொரக்காய் நல்லா வெந்திருக்கு. சீக்கிரமாகவே வெந்துடும். 1 விசில் விட்டால் கூட வெந்துடும். நான் எதுக்கும் கொஞ்சம் மொத்தமான சொரக்காவாக இருந்தால் 2 விசில் விட்டால் நல்லா வெந்துடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சொரக்காயில் சீட் பிடிக்கும்னா நீங்கள் சீடோட கூட போடலாம். இப்போது கொதிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி இது மாதிரி புளி தண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடணும். பாருங்க, இப்போ நல்லா கொதிக்குது. கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடணும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நல்லா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி இப்போ இந்த மாதிரி கிரேவி மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து இதை நல்லா மத்து வச்சு மசிச்சு விட்டுக்கணும். பாருங்கள், நான் மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். இந்த பருப்பு சட்டியில் மசிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதில் சின்ன சின்னதாக கல் மாதிரி இருக்கும். அதனால் நம்ம சீக்கிரமாகவே மசிச்சிடலாம். பாருங்கள், இது மாதிரி நைஸாக மசிச்சு விட்டுக்கணும். மசிச்சு விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ஸ்லிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் அடுப்பை ஸ்லிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு சொரக்காய் மசியல் ரெடி ஆயிடுச்சு. இதில் புளி சேர்த்துருக்கிறதுனால 2 நாளைக்கு கூட கெடாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து மறுநாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.